கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தரோடு கூட மோசே பேசும் பொழுது ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல் புத்திரர்களுடைய கூக்குரலை தேவனாகிய கர்த்தர் கேட்டு அவர்களை பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் மோசேயை தெரிந்தெடுத்து சொல்லுகிறார், நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புகிறேன், நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுதுதான் மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் எம்மாத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சுயபலனால் நாம் சாதிக்க முடியாததை கர்த்தர் தம்முடைய பலத்தால் நம்மை கொண்டு சாதிக்க வைக்க விரும்புகிறார். நம்முடைய பலத்தால் முடியாது. இன்றும் உலக பிரகாரமான அநேக பாடுகள், போராட்டங்களை உங்களால் தனி ஒருவராக நீங்கள் அதை வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை வெற்றி பெற அவர் கிருபை செய்வார். 5 முறை மோசே தேவனோடு கூட சொல்லுகிறான். கடைசியாக 5வது முறை சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற வேற யாரையாகிலும் அனுப்பும், என்னை விட்டுவிடும் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், பாடுகளை சந்தித்து, போதும் ஆண்டவரே இனி என்னால் முடியாது, என்னை ஒதுக்கி விட்டுருங்க ஆண்டவரே, என்னால் இயன்றதை பார்த்து கொள்ளுகிறேன், என்னால் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களாம். நான் எம்மாத்திரம் என்று சொன்ன உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். But Moses said to God, who am I that I should go to Pharaoh and bring the Israelites out of Egypt? எகிப்தில் இருந்தவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு நான் எந்த விதத்திலே தகுதி உள்ளவன்? அவன் மோசே சொல்லும் பொழுது பல காரியங்களை சொல்லுகிறார். நான் திக்குவாயன் என்று சொல்லுகிறார், எனக்கு ஃப்ளூயண்டா பேச தெரியாது, நான் வெற்றி உள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் கிதியோனோடு கூட பேசின பொழுது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் பலவீனப்பட்டு இருக்கலாம், நீ சோர்ந்து போய் இருக்கலாம், வியாதியோடு கூட இருக்கலாம், உன் நம்பிக்கையை இழந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்கிறாயோ, நான் எம்மாத்திரம், நான் எதுக்கு தகுதி உள்ளவன் கேட்கிறியோ, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த வேளையிலும் பலவிதமான சோர்வுகளின் நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வோம், எங்களால் முடியவில்லையே என்று சொல்லி பல விதங்களில் கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களால் செய்ய முடியாத ஆண்டவரே, ஆனால் உம்மால் எல்லாம் முடியும். செருபாபேலே, உனக்கு முன்பதாக இருக்கிற இந்த பர்வதம் எம்மாத்திரம் என்று சொல்லி வெற்றியை கொடுத்த கர்த்தர் இந்த நாளிலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. என்று ஒரு வெற்றியின் நாளாக அமைய கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.